கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் அப்படின்ற இந்த ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஷார்ட்டாக வந்து மூச்சு காற்றுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காற்று. இந்த காற்றை உலகத்தில் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பரவி கிடக்கிற இந்த காற்றவே சகல சித்த குருமார்கள், ஞானி யோகிகள், யோகினிகள் இவங்க எல்லாருமே முறையாக பயன்படுத்தி யோகம், பிராணாயாமம், கிரியா யோகம், குண்டலினி யோகம் அப்படின்னு இந்த காற்றை வாயுவை பயன்படுத்தி நம்மளுடைய நாடி நரம்புகள் வழியாக பிரபஞ்சத்தில் இருக்கிற வான்காந்த அமிர்தம் சொல்லக்கூடிய இந்த வாயு பிரபஞ்ச சக்தியை முறையாக, அதாவது முறையாக நம்மளுடைய உடலில் சீராக காற்றை சுவாசம் பண்ணி அந்த சுவாச அபியாசத்தை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முக்சி மோட்சம் அப்படின்ட்டு இன்றைக்கும் பல விதமான இந்த உலகத்தில் பல விதமான பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கும் இந்த கிரியா யோகத்தை வந்து கர்ம வினைகளை தானாக கரைந்து மறைந்து இறைவனிடம் சேரக்கூடிய இந்த ஜீவனை எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப கொண்டு செல்லும் விண்வெளி பாலம், கற்பாலமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து அவங்க பற்றி பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பாட்டுகளில், சித்தர்களுடைய பாட்டுகளில் இதனுடைய சூட்சும வார்த்தைகளாக மறைக்கப்பட்டு எல்லோருக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படின்றத வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது நமக்கு புரியும்படியாக பிராணாயாமம், இந்த மாதிரி யோக கலைகள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து முறையாக பயன்படுத்தி சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மூலிகை, மாந்திரிகம், வசியம் இந்த மாதிரி சகல விதமான சித்துக்களை வந்து அவங்க வந்து செய்து காட்டிட்டு இந்த விண் உலகில் பால்வழி அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ தியானத்தின் மூலமாக தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக அமர்ந்த இடத்திலிருந்தே தன்னுள் இருக்கும் உடலில் உடலில் பஞ்சபூதம் உடல் சிவன் ஜீவனாக இருப்பதை உணர்ந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைவன் தனக்குள்ள ஒழித்து தன்னுடைய பஞ்சபூத உடலில் ஒழித்து மறைக்க வைக்கப்பட்டிருக்க இந்த உண்மை ரகசியத்தை உலகம் ஃபுல்லாக பரவும்படியாக சிவனிடமிருந்து பார்வதி அன்னை பராசக்தி கிட்ட வருது. பராசக்தியிலிருந்து நந்தீஸ்வரர்கிட்ட இருந்து அப்படியே சகல விதமான சித்தர்களுக்கும் இது பரவி நம்மளுடைய தியானமாக வந்திருக்கு. ஓம் ஸ்ரீ குரு பாதகாய நமः. கிரியா